என்னை பொறுத்தளவுக்கு இந்த வெற்றி என்பது நாம் தமிழர்களுக்கான வெற்றி. 24,000 ஓட்டு வாங்குறது வந்து ஒரு பைசா இல்லாம தன்னுடைய சித்தாந்தம், கொள்கைகள மட்டுமே வச்சு வாங்கியிருக்க ஒரு ஓட்டு தான் பல லட்சம் கோடிகளுக்கு சமம். ஏன்னா, அவ்வளவு தன்மானம் உள்ள மக்கள் ஈரோடு கிழக்குல இருக்காங்கன்னு அர்த்தம். பணத்துக்காக விலை போற மக்கள் எல்லா இடத்துலயுமே இருக்கான். பெரிய பெரிய சாம்ராஜ்யமே பணத்தாலும், துரோகத்தாலும் விழுந்தது தான். இன்னைக்கு அப்படிதான் அந்த துரோகத்தால் விழுந்த இடம் தான் கிழக்கு சட்டமன்றம். ஏன்னு கேட்டீங்கன்னா, இவங்கெல்லாம் மாறுதட்டிக்கிறவே கூடாது. பிரதான எதிர்க்கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அங்க தேர்தல்ல நிக்கல. பாரதிய ஜனதா கட்சி கூட்டணிகள் அங்க நிக்கல. தன்மானத்தோடு ஒருத்தர் நின்றார்னா, அது நாம் தமிழர் சீமான் தான். அவர் நின்றதுக்காக அவர் தான் இங்க வெற்றின்னு பார்க்கணுமே தவிர, யாருமே இல்லாத மைதானத்துல இருந்து கம்பு சுத்திட்டு, அந்த கம்பு சுத்துனதுல நாங்க வெற்றி, வெற்றி, வெற்றின்னு வடிவேல் படத்துல ஒரு படத்துல சொல்லுவான் பாருங்க, கோயில் படத்துல. அது மாரி வந்து ஒரு கோயில் கடையில வாங்கின ஒரு கோப்பைய தூக்கிட்டு வந்து வச்சுக்கிட்டு, இப்படி வாய் வீசனம் வசனம் பேசுறதெல்லாம் வந்து இது நல்ல முறையே கிடையாது. இந்த வெற்றி என்பது நாம் தமிழருக்கான வெற்றி. ஒரு எல்லாம் ஒரு 10 கூட்டணி கட்சி சேர்ந்து ஒரே ஒரு ஆளு, அதுவும் ஒரு பொம்பளைய அடிச்சு வீழ்த்திட்டு அத வீரம் பேசுறதெல்லாம் நல்லதா? இதுல எந்த பிரதான கட்சிய நீங்க எதிர்த்தீங்க? நாம் தமிழர் கட்சின்னு ஒரு கட்சி. அந்த கட்சி இல்லைன்னா, நீங்க நீங்க வந்து சோமோட்டாவா நீங்க தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பீங்க. உங்க இதுல அல்லக்கை 4 பேர சுயேட்சையா போட்டு, அவங்கள ஒரு 0% கூட ஓட்டு வாங்க விடாம, நீங்களா நின்று நீங்களா ஜெயிச்சுட்டு வந்திருப்பீங்க. நீங்க நம்ம அழகப்பன், நாச்சியப்பன் பாத்திர கடையில ஒரு கப்ப வாங்கி வந்து வச்சுக்கிட்டு, வெற்றி வெற்றின்னு வீரம் பேசுறதெல்லாம் இது வீரமா இது? இது வெற்றியா?